இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? வெறும் மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு வாயில வச்சதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ரீலங்கால இருந்து பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்காகவும் இந்த ஸ்ரீலங்கன் வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அரை முடி தேங்காய் கூட 2 பட்டை 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமா தேங்காய் தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான தேங்காய் பால் 1 கப் எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ அரை கப் பனங்கருப்பட்டியை துருவி எடுத்துக்கலாம். கருப்பட்டி இல்லாத பட்சத்தில் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் சேர்த்து நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம துருவி வச்சிருக்க கருப்பட்டியும் சேர்த்து கம்ப்ளீட்டா கரையிற வரைக்கும் அந்த சூட்டுலயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி கேரமல் மாதிரி ஆயிடும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடா இருக்கும் போதே சேர்த்தீங்கன்னா பால் திரிஞ்சிடும். இப்போ இதை ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார்ல 3 முட்டையை உடச்சு ஊற்றி 3 to 4 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே பவுல்ல முட்டையை ஃபில்டர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்துல செய்ய போறோமோ அதுல நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரையும் ஊற்றி மூடி வச்சு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். கத்தியை உள்ள விட்டு பார்த்தா ஒட்டாம வரணும். இது அப்படியே சாப்பிடாம ஆறுனதுக்கு அப்புறமா 3 to 4 ஹார்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா நல்லா சில்லுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்டோட நம்ம ஸ்ரீலங்கன் வட்டலப்பம் தயார். வாயில வச்சது தான் தெரியும், கரைஞ்சு காணா போயிடும். ஸ்ரீலங்கன் ரெசிபி ட்ரை பண்ண சொன்ன எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. தீபாவளிக்கு கூட இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீ டூ ஸ்டர்னிங்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.